ஹலோ வேர்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஜேஆர்எஸ் வேல் ஆடியோலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்ட்ரா டிஜிட்டலுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், இப்போது இந்த அல்ட்ரா டிஜிட்டல் போர்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். இது வந்து அல்ட்ரா டிஜிட்டலுடைய போர்டு தான். இது 6 சேனலுக்கான ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஏசி 12 கொடுக்கணும். அடுத்ததாக ஸ்பீக்கர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கனெக்ஷனான என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து 12 கொடுக்கணும். இங்கே 12 கொடுத்தோம்னா இங்கே இந்த டயோடு வழியாக இந்த கண்டென்சர் வழியாக டிசி ஆகி இந்த 5 டிரான்சிஸ்டர் போகும். அடுத்ததாக இந்த ரிலேக்கு போகும். நமக்கு ஏசி ஸ்பீக்கர்லேருந்து போகிற ஏசி இந்த ரிலே வழியாக போகிற வழியும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகும். அதே ஐசி போய் டிசி ஆனால் இந்த ரிலே கட் ஆகிடும். இதுதான் என்னுடைய கனெக்ஷன். அடுத்தது கனெக்ஷன் டீட்டெயில் என்னன்னு இப்போ சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு ஆடியோ போர்ட்லேருந்து வர்ற ஸ்பீக்கர் அவுட்புட்டை கொண்டு வந்து இதில் இன்புட்டாக கொடுக்கணும். இங்கே இருந்து எடுத்து போய் ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு, அதாவது ஸ்பீக்கர் ஜாக்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இது வந்து 6 சேனலுக்கு. இது ஒரு சேனலுக்கு இன்னு அவுட்டு, இது 2வது சேனலுக்கு இன்னு அவுட்டு, இது 3வது சேனலுக்கு இது இன்னு இது அவுட்டு, இது 4வது சேனலுக்கு இன்னு அவுட்டு, இது 5வது சேனலுக்கு இது இன்னு இது அவுட்டு, இது 6வது சேனலுக்கு இன்னு அவுட்டு. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களே. இதில் பாருங்கள், இன்னுன்ட்டு இந்த இடத்துல அவுட்டுன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கனெக்ஷன் தான். அடுத்ததான் நம்ம இதை பார்க்குறப்போ இந்த 6 சேனலுக்கும் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம 6 ஸ்பீக்கரை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் நம்ம இதை போடுறோம். அடுத்தது இதனுடைய கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆடியோ போர்ட்லேருந்து எடுத்து வர்ற ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸை மட்டும் இந்த போர்டு கொடுத்து ப்ளஸ்ஸை மட்டும் திருப்பி எடுத்து போய் ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுக்கணும். இதில் வர்ற கிரவுண்டை பொறுத்த வரையும் நாம் வந்து நேராக எடுத்துன்னு போய் ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ்ஸை மட்டும் கட் பண்ணி கொடுத்தா போகிறோம் இந்த போர்டுக்கு. இதுதான் இதனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. அடுத்தது நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இதில் வந்து கிரவுண்டு கொடுக்க தேவையில்லை. இதுவரை பார்த்தது நம்ம ஸ்டீரியோ கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சொன்னோம். அதே மோனோ போர்டாக இருந்தால் இதில் ஒன்று கொடுக்கணும். அதனால் மோனோக்கு இப்படி கொடுக்கணும். 2 ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் ஒன்று கொடுக்கணும். மோனோ போர்டுக்கு 2 பக்கம் ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து 2 பக்கம் இதில் கொடுத்துட்டு திருப்பி 2 பக்கம் இதை அப்படியே எடுத்து போய் கொடுத்துட்டு டெர்மினலுக்கு வந்து கிரவுண்டு கொடுக்கக்கூடாது. மோனோ போர்டுக்கு ப்ளஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம், கிரவுண்டு தேவையில்லை. ஒரே ரிலேயில் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம என்னுடைய கனெக்ஷனை எப்படி போடுறதுன்ற வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.